வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஸ்வீட் அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மாவு பச்சரிசியை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. 3/4 கப் பொடித்த வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க அரிசி எதுல அளக்குறீங்களோ அதுலயே நீங்க வெல்லத்தையும் அளந்து எடுத்துக்கங்க. இப்ப இந்த வடிகட்டியில அரிசியில உள்ள தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டா வடிச்சிடலாம். இப்ப இதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா வடியட்டும். வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல எடுத்து வச்ச பொடித்த வெல்லம், இது கூட 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. இப்ப வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து இதை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டோம்னா வெள்ளத்தில் உள்ள டஸ்ட் எல்லாம் வடிகட்டிலேயே தங்கிரும். இந்த வடிகட்டின வெள்ளக்கரைசலை நல்லா ஆற விட்டுருங்க. ஏன்னா நம்ம இந்த வெள்ளக்கரைசலை சேர்த்துதான் அரிசி அரைக்க போறோம். அரிசியில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா வடிஞ்சிருச்சு. இப்ப இந்த அரிசியை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். இப்ப வெள்ளக்கரைசல் ஆறிடுச்சு. இந்த வெள்ளக்கரைசலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். நான் இப்ப கொஞ்சம் சேர்த்திருக்கேன். நான் மாவு அரைச்சதுக்கு அப்புறமா ஏலக்காய் பவுடர் சேர்க்க போறேன். உங்கள்கிட்ட பவுடர் இல்லைன்னா இப்பவே 2-3 ஏலக்காவை சேர்த்து அரைச்சுக்கங்க. அரைச்ச மாவை இந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். மாவை இந்த மாதிரி நல்லா நைஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. இந்த மாவோட 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க கோதுமை மாவு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இந்த மாவை நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கலாம். கரைச்சாச்சு. மாவு கொஞ்சம் திக்கா இருக்கு. மிக்ஸி ஜாரை கழுவி 1 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சாச்சு. மாவு அப்பம் ஊத்துறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்டா இருக்கும். இதை விட தண்ணியா இருந்ததுன்னா இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துக்கங்க. ரொம்ப திக்கா இருந்ததுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இந்த மாவுல தேங்காய் துண்டுகள் வதக்கி சேர்க்கணும். அதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகுனதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த தேங்காய் துண்டுகள் இந்த நெய்யிலேயே நல்லா வதங்கி அதனுடைய கலர் லைட்டா மாறி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நெய்யிலேயே தேங்காய் துண்டுகளை வதக்கி சேர்த்தோம்னா அப்ப சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப கொஞ்சம் வதங்கி இருக்கு. இன்னுமே நல்லா வதங்கி வரணும். தேங்காய் துண்டுகள்லாம் நல்லா கலர் மாதிரி வதங்கிருச்சு. இதுல நீங்க எள்ளு சேர்க்கிற மாதிரி இருந்தா 2 டீஸ்பூன் வெள்ளை எல்லோ அல்லது கருப்பு எல்லோ சேர்த்துக்கங்க. நான் சேர்க்கல. இத நம்ம ரெடி பண்ண மாவுல சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கங்க. இத மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்தோம்னா அந்த டிஷ் இனிப்பு சுவையை நல்லா கூட்டி கொடுக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு கடைசி அதுல 2 பிஞ்ச் சமையல் சோடா சேர்க்கிறேன். சமையல் சோடாவை நம்ம அப்பம் ஊத்துறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேர்த்தா போதும். அப்பம் ஊத்துறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஊத்திடலாம். இப்ப கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மாவு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊத்திடலாம். அப்பம் பாத்தீங்கன்னா நல்லா மேல எலும்பி வந்திருக்கு. லைட்டா அது மேல இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து விட்டுட்டு அந்த சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்ப அப்பத்தை திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். 2 சைடுமே அப்பம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சூப்பரா டேஸ்டான சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் ஊத்தி எடுத்துடலாம்.
இந்த அப்பமும் ரெடி ஆயிடுச்சு. கார்த்திகை பொரி பண்ண போறோம். இந்த பாத்திரத்துல இந்த கப்ல 4 கப் அவல் பொரி சேர்த்திருக்கேன். இந்த பொரியில டஸ்ட் எல்லாம் இருக்கும், அதனால ரவை ஜல்லடையில ஜலிச்சுட்டு சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்கிறேன். இந்த பொரிக்கடலை ரெண்டையுமே நல்லா ஒண்ணா கலந்து விட்டுருங்க. இந்த பேன்ல 1/2 கப் தேங்காய் துண்டுகளை வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கங்க. இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் தேங்காய் துண்டுகளோட கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ட்ரையாவே வதக்கிக்கலாம், நெய் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. தேங்காய் பீசஸ்ல உள்ள ஈரப்பதம்லாம் போயிடுச்சு, கலர் மாறி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும், கருக விட்டுறக்கூடாது. வறுத்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காயை வறுத்தாதான் இந்த அவல் பொரி 4-5 நாளைக்கு கெட்டு போகாம நல்லா இருக்கும். இப்ப மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து பாகு ரெடி பண்ணணும். 4 கப் பொரிக்கு 1 கப் பொடித்த வெல்லத்தை இந்த பேன்ல சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். பாகு காய்ச்சறது ஒரு அகலமான பேனை எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம இதுலதான் பொரிய போட்டு கிண்ட போறோம். அகலமான பேன்னா தான் கிண்டுறதுக்கு சௌரியமா இருக்கும். இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டிடலாம். வடிகட்டின வெள்ளக்கரைசலை இதுல சேர்த்துட்டு கரெக்டான பாகுபதம் வர வரைக்கும் கிண்டிட்டே இருக்கணும். பாகு திக்காய் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பாகுபதத்தை செக் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பாகு நல்லா திக்காய் வந்துருச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சிருக்கேன். அதுல நம்ம ரெடி பண்ண பாகை வந்து கொஞ்சமா விட்டுட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்தோம்னா உருட்ட வரணும். பாகு வந்து தண்ணியில கரையக்கூடாது. பாருங்க, நல்லா உருட்ட வருது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பொரியை சேர்த்து கிண்டிக்கலாம். எல்லா பொரியையும் சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் சுக்கு பவுடரும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்க்கிறேன். எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு அகலமான கரண்டியை வச்சு இது மாதிரி கிண்டிருங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய அவல் பொரி ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடலாம். நல்லா தித்திப்பா டேஸ்டா கார்த்திகை பொரி ரெடி ஆயிடுச்சு. இந்த கார அப்பம் பண்றதுக்கு 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளர்லயே 1/2 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் 6 காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த 3ஐயும் ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு கூடவே இந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பை மட்டும் தனியா ஒரு பவுல்ல சேர்த்துட்டு வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி, உளுந்து, காஞ்ச மிளகாய் எல்லாமே 4 மணி நேரம் ஊறிடுச்சு. காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி அரிசி பருப்பு ஊற வைக்கும் போதே ஊற வச்சிட்டோம்னா நம்ம அரைக்கும் போது நல்லா ஈஸியா அரைப்பற்றோம். நான் வந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச காஞ்ச மிளகாய் கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தா நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இது கூட நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் லேசா வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்த்துட வேண்டாம். அரைச்சாச்சு. அரைச்ச மாவை இதுல சேர்த்துட்டு
மீதி உள்ள அரிசியையும் மறுபடியும் இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதுலயும் அளவா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இந்த மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு இப்ப இத நல்லா கலந்துட்டு இது கூட 4 மணி நேரமா ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பை கொஞ்சமா ஊற வச்சு சேர்த்தோம்னா அப்பம் சாப்பிடும் போது இந்த பருப்பு வாயில கடிபடும் போது சுவை ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். குட்டி குட்டியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இந்த மாதிரி பெருங்காய பவுடர் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க, அப்பம் வந்து நல்லா வாசனையா இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாம் ஒண்ணா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா அப்பம் எடுத்து ஊத்துறதுக்கு சரியா இருக்கும். ஒருவேளை மாவு திக்கா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாவை நம்ம உடனடியா அப்பம் ஊத்த முடியாது, புளிக்க வச்சுட்டு தான் ஊத்தணும். அதனால மூடி போட்டு 3 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஆச்சு. மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்பத்தை ஊத்திடலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இங்க பாருங்க, கொஞ்சமா மாவு எடுத்து போட்டோம்னா மேலே எலும்பி வந்துருச்சு. மாவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்பத்தை ஊத்திடலாம். நான் இந்த கரண்டில ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்துறேன். ஊத்தின உடனே டிஸ்டர்ப் எதுவும் பண்ண வேண்டாம், அது வந்து மேலே எலும்பி வரட்டும். இந்த மாதிரி மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை எடுத்து அது மேல விடுங்க. நம்ம சமையல் சோடா எதுவும் சேர்க்கல, 3 மணி நேரம் புளிக்க வச்சதுனால அப்பம் நல்லா உப்பி வருது பாருங்க. இப்ப இதை பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் பிரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். நல்லா பிரட்டி விட்டு அப்ப வந்து கோல்டன் ப்ரௌனா வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சுவையான காரப்பம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் ஊத்தி எடுத்துடலாம். சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணிருக்கேன். அதுல 1 கப் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். இதை மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கங்க. ஆல்ரெடி பொட்டுக்கடலை வந்து கிறிஸ்பா தான் இருக்கும், அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும். ரெண்டு நிமிஷமா வறுத்து நம்ம சேர்த்த பொட்டுக்கடலை லைட்டா சூடு ஏறி இருக்கு. இத உடனே வேற பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். வறுத்து வச்ச பொட்டுக்கடலை நல்லா ஆறிடுச்சு. ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல வந்து இந்த பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்ப இத நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு வந்துடணும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கங்க. அரைச்ச இந்த பொட்டுக்கடலை மாவை ஒரு சல்லடையில சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சலிச்சிட்டோம்னா நல்ல நைஸான பவுடர் கிடைக்கும். சலிச்சாச்சு. இந்த மாதிரி சலிச்சிட்டோம்னா 1-2 பொட்டுக்கடலை அரைப்படலைனாலும் இந்த சல்லடையிலேயே தங்கிரும். இதே மாதிரி நம்ம அரைச்ச எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சலிச்சுக்கலாம். எல்லா மாவையும் சலிச்சாச்சு. மாவு நல்லா ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். 1 கப் பொட்டுக்கடலை எடுத்தோம். 1/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லத்தை இந்த பேன்ல சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் இந்த தண்ணியில நல்லா கரைஞ்சு கொதிச்சு வரட்டும். பாகுப்பதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. சேர்த்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சு கொதிக்குது. இப்போ இதை வடிகட்டிடலாம்.
இந்த மாதிரி வடிகட்டிட்டோம்னா வெள்ளத்தில் உள்ள டஸ்ட் எல்லாம் வடிகட்டிலேயே தங்கிரும். அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நீங்க ஃபுல்லா நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. நெய் உருகி சூடாயிடுச்சு. இந்த பொட்டுக்கடலை பவுடரை இதுல சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். கைவிடாம கிண்டி கொடுத்துட்டே இருங்க. கண்டினியூஸா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அப்ப இருந்ததை விடவே மாவு கொஞ்சம் இலக்கமா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டினோம்னா இன்னுமே கொஞ்சம் இலக்கமா வரும். இந்த பொட்டுக்கடலை மாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிரும். 5 நிமிஷமா கண்டினியூஸா கிண்டி நம்ம சேர்த்து பொட்டுக்கடலை மாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. மாவுமே ஸ்மூத்தா இருக்கு, இலக்கமா வந்திருக்கு பாருங்க. இப்ப இது கூட நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசல்ல பாதி வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவுல வச்சுட்டு இந்த மாதிரி தொடர்ந்து கிண்டி கொடுத்துட்டே இருங்க. எந்தவித கட்டிகளும் இல்லாம நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெள்ளைக்கரைசல் எல்லாம் நல்லா இழுத்து கெட்டியாகி வந்திருக்கு பாருங்க. அடுத்து மீதி உள்ள வெள்ளைக்கரைசல் ஃபுல்லாவே இதுல சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இதுவுமே நல்லா திக்காய் வரட்டும். நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. கட்டிகள் எதுவும் இருக்காது. கட்டி சேராம இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்ப இருந்ததை விடவே இன்னும் கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. இன்னுமே கொஞ்சம் திக்காய் வரணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுக்கலாம். இப்ப பாருங்க நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. பேன்லயும் கொஞ்சம் கூட ஒட்டல. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி. அடுத்து இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா, பாக்குறதுக்கே நல்லா பளபளன்னு இருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தான். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த டிஷ் சூடா இருக்கிறதுனால நம்ம கையில எடுத்து உருட்ட முடியாது. இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரவா மோதகம் பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணிருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதும் அதுல 1 கப் அளவுக்கு நைஸ் ரவையை சேர்த்துட்டு லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த ரவையை வறுத்துக்கலாம். நல்ல நைஸான ரவை எடுத்துக்கங்க. உங்கள்ட்ட ரவை பெரிய சைஸா இருந்ததுன்னா மிக்சியில அதை 4-5 சுத்தி எடுத்துக்கங்க. ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 8ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாம இந்த மாதிரி பக்கத்திலேயே இருந்து வறுத்துக்கலாம். இப்ப 8 நிமிஷமா தொடர்ந்து வறுத்து நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இதுல 1/4 கப் டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு நல்லா கண்டினியூஸா வறுத்துக்கங்க. டெசிகேட்டட் கோகனட் சேர்த்து வறுக்கும் போது நல்ல ஒரு சூப்பரான வாசனை வந்துட்டு இருக்கு. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஆற விட்டுருங்க. இப்ப 1 நிமிஷம் ஆச்சு. பவுடர் பண்ண சுகர் 3/4 கப். சுகரை பவுடர் பண்ணி 3/4 கப் அளந்துக்கங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும்
கொஞ்சமாக 2 பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இதை வந்து மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பால்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்திருக்கேன். மீதி 1 டேபிள் ஸ்பூன் பால் இருக்கு. நான் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்திருக்கேன். நல்லா பிடிக்க வருது பாருங்க. இந்த மாதிரி பிடிக்க வரலைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. இந்த மோல்டுல லைட்டா நெய் விட்டு கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து எடுத்து கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சைட்லலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாதான் நமக்கு வந்து மோல்டோட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு சேர்த்துக்கங்க. இப்போ ஓபன் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டான ரவா மோதகம் ரெடி ஆயிடுச்சு. சிறுதானிய பாயசம் பண்ண போறோம். இந்த பாயசத்துக்கு 1/4 கப் திணை அரிசி எடுத்திருக்கேன். இதை இந்த பவுல்ல சேர்த்துட்டு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச திணையை தண்ணியோடயே சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 கப் தேங்காய் துருவலை நல்லா அழுத்தி அளந்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் திணைக்கு 1/2 கப் தேங்காய் துருவல், 1க்கு 2 பங்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1/4 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா லேஸ் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. நைஸாக அரைச்சிடாம இந்த மாதிரி லேஸ் கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. பாயாசத்தில் சேர்க்கறதுக்கு வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தில் 1 கப் பொடித்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுறலாம். நான் இதில் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த இனிப்பு கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் 2.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 கப்பு திணையும் 1/2 கப் தேங்காய் துருவலும் எடுத்தோம். 1க்கு 3 பங்கு தண்ணி. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சூடானதும் இதில் 10-15 போல முந்திரி சேர்த்திருக்கேன். முந்திரி உங்க தேவைக்கு தகுந்தபடி எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கங்க. முந்திரியோட கலர் லைட்டா மாறி வரும்போது அது கூட 10-15 உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு. முந்திரியுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்ச அந்த திணை அரிசி தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அரைச்ச அந்த திணை அரிசி தேங்காய் விழுது வந்து அடியில் தங்காமல் இருக்கும், கட்டிப்படாமல் இருக்கும். ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவு தண்ணி சேர்த்தாதான் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு திணை அரிசியோட தேங்காய் சேர்த்து இந்த பாயசம் பண்ணுறேன். இதுக்கு பதில் நீங்கள் சிறுதானியம், எந்த சிறுதானியம் இருந்தாலும் இதை மாதிரி சேர்த்து இதே மாதிரி பாயசம் பண்ணலாம். கைவிடாமல் 6-7 நிமிஷமாக கிண்டி விட்டு கட்டிப்படாமல் அடியிலையும் தங்காமல் நம்ம சேர்த்த திணை அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு.
இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் இனி அது ஆறுனதுக்கு அப்புறம் வந்து இன்னுமே கொஞ்சம் கெட்டிப்படும். கூட வடிகட்டி வச்ச வெள்ளக்கரைசலை சேர்த்துடலாம். வெள்ளக்கரைசலை சேர்த்து நல்லா மறுபடியும் கலந்து கொடுத்துருங்க. வெள்ளக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னொரு 3 நிமிஷத்துக்கு இந்த வெள்ளக்கரைசலோட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். 3 நிமிஷமா வெள்ளக்கரைசலோட சேர்ந்து கொதிச்சிருச்சு. வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சத்தான திணை அரிசி தேங்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டேஸ்டான பாயாசத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.